சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். அண்ணே நான் வந்து மதியானம் தான் உள்ளுக்கு வந்தேன், 2 மணிக்கு தான் வந்தேன். உள்ளுக்கு வந்து இவ்வளவு மாடு பிடிப்பேன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா ரொம்ப அதிகமான போட்டி. நிறைய பேர் காலையில இறங்கி நல்லா பிடிச்சிட்டாங்க. மதியானம் இறங்கி நான் பஸ் பிரேஸ் எடுப்பேன் நானே எதிர்பார்க்கல. போராடினேன், வெற்றி கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான். அண்ணே அரசுக்கு நான் இதோட 7-8 வருஷம் கோரிக்கை வச்சுட்டேன். வேலை தான், ஒரு வேலை. நானும் ஒரு 8-9 வருஷமா பரிசு எடுத்துக்கிறேன். ஒரு வேலை வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும். எல்லா டிகிரி முடிச்சிருக்கேன், டிசி. இப்ப படிக்கல, வீட்டுல கஷ்டனால படிக்காம வீட்டுல இருக்கேன். வீட்டுல சும்மா தான் அம்மா கூட கட்டட வேலைக்கு போறேன். அதான் மாடு பிடிக்கிற மூலியமா அம்மா வந்து மாடு பிடிச்சி நீ ஊர் சுத்திக்கிட்டு தான் தர்ற, வெட்டியா தர்ற அப்படின்றாங்க. மாடு பிடிக்கிற மூலியமா ஒரு வேலை வாங்கி கொடுத்தா அம்மா உங்களுக்கு நல்லா இருக்கு. எங்க அப்பா வந்து சின்ன வயசுல இறந்துட்டாரு. அப்பா இல்ல, அம்மா மட்டும் தான் வளர்க்குறாங்க. எத்தனை மணி? 18ஆ? 19 மாடு பிடிச்சிருக்கேனே. மாடு பிடிக்க எங்க ஊர்ல வந்து எங்க குழு இருக்குனே, கருப்பாரணி, ஐயமாண்டி, பாண்டிச்சேரி வடமாடு குழு இருக்கு. அந்த குழுவில் உள்ள எங்க கேப்டன், எங்க முன்னோர்கள் முனிச்சாமி அர்ச்சனா, பாண்டியனே, அவங்க வந்து எங்களுக்கு கத்துக் கொடுத்த பாடம் தான் இது. ஏன்னா இந்த வெற்றி எனக்கு சேராது, அவங்க என்னோட குருநாதருக்கு தான் சேரும் இந்த வெற்றி வந்து. ஏன்னா அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க எனக்காண்டி. அதான் ஃப்ரெண்டு ஆரம்பத்துல வந்து நானே எங்க குருநாதர் 2 பேர் தான் உள்ள வந்தோம். அதுக்கப்புறம் நான் சிங்கிளா தான் மாடு பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். நான் கஷ்டப்படுறத பார்த்துட்டு அண்ணன், உங்க தெரிஞ்ச அண்ணன், உங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. சக்தி அண்ணே, இந்த யோகேஷ் அண்ணே, ஒரு 2-3 பேர் தெரியல எனக்கு, ஒரு 4-5 பேருக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு கடைசி சுற்று வந்து பரிசு எடுத்தே ஆகணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை இருந்துச்சு எனக்கு. இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்னு. டெக்னிக்கெல்லாம் கிடையாதுண்ணே, அது வந்து அதான் குருநாதர் சொல்லி கொடுக்குற பாடம் தான் எல்லாமே. விரதம், ஆமா விரதம் இருப்போம். கார்த்திக், கருப்பாயிரணி கார்த்திக். அண்ணே கோயம்புத்தூர், திருப்பூர், அண்ணே நாங்க போகாத ஊரே கிடையாது. எல்லா ஊருக்கும் போவோம். 3 பிரைஸ்ல ஏதாச்சும் ஒரு பிரைஸ் எடுப்போம். அது என்னன்னு நமக்கு தெரியலையே. கொடுத்தா நல்லா இருக்கும். கோரிக்கை வச்சிருக்காங்க, அந்த கோரிக்கை நிறைவேற்றினா நல்லா இருக்கும். காலில் மாடு பிடிச்சா அடிபட தானே, அதான் ரொம்ப பெயினா இருக்குச்சுனே. இல்ல நிறைய காயம், அதை மீறி நம்ம போராடணும்ல. போராடினா தானே வெற்றி கிடைக்கும். காயம் போட்டுருச்சுன்னு உட்காந்தோம்னா வெற்றி கிடைக்காது. மாடுபிடி வீரருக்கு இளைய தலைமுறையில் வந்து என்னன்னா, மாடு பிடிக்கணும். மாடு பிடிச்சாலும் அவங்க லைஃபையும் அவங்களும் பாத்துக்கறணும். ஏன்னா மாடு பிடிக்கிறதே வாழ்க்கை கிடையாது. ஏன்னா அது அரசுக்கு வேலை வாய்ப்பு தான் அரசுக்கு நிலைமை. ஏதாச்சும் ஒரு வேலைனே, வேலைன்னா எந்த வேலைன்னு இருக்கு. ஏதாச்சும் ஒரு வேலை கிடைச்சுன்னா நல்லா இருக்கும். நம்மளுக்கு கேட்கிற வேலை கிடைக்காது, கிடைக்கிற வேலையை நம்ம யூஸ் பண்ணுவோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.